हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल। सद्गुरुनाथ महाराज की जय। जय श्रीराम। சத்சங்கல்பா சங்கத்துல கூடியிருக்கிற எல்லாருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். வாய்ப்பு கொடுத்த அண்ணாக்கள் 2 பேருக்குமே நமஸ்காரங்கள். ஸ்ரீயப்பதியான பகவான் நம்மளையெல்லாம் இந்த கலியுகத்துல ஒரு ஜென்மாவை கொடுத்து நம்ம எல்லாம் கரையேறணும்னு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கார். ஒவ்வொரு யுகத்திலையும் சதுர் யுகங்கள்னு சொல்லப்படுற 4 யுகத்திலையுமே ஒரு விசேஷ தர்மம் உண்டு. எல்லா யுகத்திலையுமே போய் பேசக்கூடாது, சத்தியம்தான் பேசணும், அடுத்தவா பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பரஸ்திரீ மேல ஆசைப்படக்கூடாது. அது எல்லாமே எல்லா யுகத்துக்கும் பொதுவான தர்மம். ஆனா விசேஷ தர்மம் அப்படின்னு ஒரு யுகத்திலையும் ஒரு தர்மம் சொல்லப்படுறது. அப்படி என்ன தர்மம் ஒரு யுகத்துக்கும் சொல்லப்படுறது அப்படின்னா, தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞை திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலோ சங்கீத்ய கேசவம். அப்படின்னா என்னன்னா, தியாயன் கிருதே, தியாயன் அப்படின்னா தியானம், அதாவது தபஸ் பண்ண சொல்றா. எப்ப நம்மள தபஸ் பண்ண சொல்றான்னா, கிருத்த யுகம்னு சொல்லப்படுற முதல் யுகத்துல தபஸ் பண்ணினாதான் இந்த ஜீவன் மோட்சத்தை அடையும் அப்படின்னு பகவான் நியமிச்சிருக்கார். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல அந்த கிருத்த யுகத்துல தர்ம தேவதை 4 காலில நடந்துட்டு இருந்தாலும். என்னென்ன அப்படின்னா, சத்தியம், தயை, தபஸ், தானம். அந்த 4 காலில அவ ரொம்ப சம்பிருத்தியா இருந்தாலும். அதனால அந்த சமயத்துல இந்திரியங்களை எல்லாம் அடக்கி, மனசையெல்லாம் அடக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பகவானே தியானம் பண்ணி அந்த மோட்சத்தை அடையக்கூடிய மார்க்கம் சுலபமா இருந்தது. அதனால கிருத்த யுகத்துல பகவான் நீ தியானம் பண்ணி என்ன அடைஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு வழியை காமிச்சு அந்த யுகத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 2வது யுகம் ஆரம்பிச்சு கொடுத்து திரேதா யுகம். திரேதா யுகத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும். அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, தர்ம தேவதைக்கு ஒரு கால் குறைஞ்சு போயிடுறது. 3 காலால பயணிச்சுட்டு இருக்கா. சத்தியம் குறைஞ்சு போயிடுத்து. 3 காலான தயை, தபஸ், தானம், இந்த 3 காலால நடந்துட்டு இருக்கா. சோ இப்ப அவளோட எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிடுத்து. அப்போ ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறா எல்லாரும், பகவானே எங்களால இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ண முடியல, ஆனாலும் நாங்க உன்னை அடையணுமே, எங்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லப்படாதா அப்படின்னு கேக்குறா. உடனே பகவான் தான் பரம தயாளுவாச்சே, அம்மா மாதிரி என்ன கேட்டாலும் சரி ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணிடுறாரோ. அம்மா எப்படி நம்மளுக்கு எல்லாமே அனுகிரகம் பண்ணிடுறாளோ, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் என்ன பண்ணிட்டு வந்தாலும் திட்டுவா, ஆனாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுறா இல்லையா அம்மா. அதே மாதிரி பரம தயாளுவாச்சே அவர், அம்மாவோட பரம தயாளுவாச்சே பகவான். ரமண பகவான் சொல்லுவாரே, அம்மாவோட உன்னோட நீ வசதி, அம்மாவோட உனக்கு கருணை ஜாஸ்தி அப்படின்னு ரமண பகவான் சொல்ற மாதிரி அந்த பரம தயாளுவான பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, நீங்க தபஸ் பண்ண வேண்டாம், யாக யஜ்ஞங்கள் பண்ணுங்க நிறைய, அதனால என்ன மோட்சத்தை அடையலாம், என்ன நீங்க அடையலாம் அப்படின்னு ஒரு வழியை காமிக்கிறார். சரி, யாகங்கள் பண்ணணும், அதுக்கு திரவியங்கள் வேணும், ரித்விக்கள் வேணும், அதெல்லாம் அப்போ சுலபமா கிடைச்சது. எல்லாரும் என்ன பண்ணினா, யஜ்ஞங்கள் பண்ணினா, நிறைய யாகங்கள் பண்ணினா, வேள்விகள் நடத்தினா, அதனால அவ மோட்சத்தை அடைஞ்சா. அடுத்து அந்த யுகமும் முடிஞ்சு போயிடுது. அடுத்து துவாபர யுகம் ஆரம்பிக்கிறது. துவாபர யுகத்துல இருக்கிறவாள்லாம் போய் கேட்கிறா, அவ கிருத யுகத்துல இருக்கவாள்லாம் தபஸ் பண்ணி உங்களை அடைஞ்சுட்டா, கிரேதா யுகத்துல இன்னும் கொஞ்சம் கிருப பண்ணினேன், இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்ணிட்டேன், ஒரு ஸ்டெப் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது கொஞ்சம் குறைச்சு யாகம் நடத்தினா அவெல்லாம் மோட்சம் அடைஞ்சுட்டா. இப்போ தர்ம தேவதை 2 காலால நடந்துட்டு இருக்கா, தபஸ் தானம் அப்படின்ற 2 காலால. அதனால எங்களால யஜ்ஞங்களும் பண்ண முடியல, எங்களால தபஸும் பண்ண முடியல, ஆனாலும் நாங்கெல்லாம் மோட்சத்தை அடையணுமே பகவானே, எங்களுக்கு ஏதாவது கிருப்பை பண்ணக்கூடாதா அப்படின்னு போய் கேட்கிறா. திருப்பியும் பரம தயாளுவான சுவாமி திருப்பியும் என்ன பண்றார், இன்னொரு மார்க்கத்தை சொல்றார். அர்ச்சனை பண்ணுங்கோ. நம்ம அர்ச்சனை பண்ணி சமர்ப்பிக்கிறச்சே பத்திரம் சமர்ப்பயாமின்னு சொல்றமே, நானாவித பரிமள பத்திர புஷ்பானி சமர்ப்பயாமின்னு அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கத்தை உருவாக்குறார்.
அந்த யுகத்துல துவாபர யுகத்துல இருந்தவாள்லாம் என்ன பண்றா, அர்ச்சனை பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி புனஸ்காரங்கள்லாம் பண்ணி பகவான மோட்சத்தை அடையறான். அடுத்து ஆரம்பிக்கிறது நம்ம எல்லாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோமே இந்த கலியுகம். இந்த கலியுகத்துல தர்ம தேவதைக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்கு. தானம் அப்படிங்கிற அந்த ஒரு காலை வச்சு அவ நடந்துட்டு இருக்கா. 3 காலம் அவளுக்கு போயிடுத்து. இப்போ கலியுகத்துல இருக்கிறவாள்லாம் கேக்குறா, அவ 3 யுகத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் வழி காமிச்சுட்டு நாங்கெல்லாம் எப்படி உங்களை அடையிறது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்ணுங்கோ, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வழியை காமிங்கோ, இன்னும் கொஞ்சம் சுலபமான வழியை காமிங்கோ அப்படின்னு கேக்குறா. இப்போ பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம், அதுதான் இந்த ஸ்லோகம். கலௌ சங்கீத்திய கேசவம். கேசவா அப்படிங்கிறது நாராயணோட திருநாமம் இல்லையா? நீ நாராயணனோட நாமத்தை சொல்லு, பகவானோட நாமத்தை சொல்லு, எந்த பகவானோட நாமத்தை வேணா சொல்லு, நாமத்தை சொல்லி நாம பிரச்சாரணம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணி என்னை அடைஞ்சிடும் அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் இருக்கிறவாள்லாம் சரி ஓகே, இது கொஞ்சம் சுலபமான வழியா தெரியறதே, ஏன்னா நம்மளால கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்றதுக்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்மள எத்தனை பேர் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கோவிலுக்கு போய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். சோ கொஞ்சம் சுலபமா இருக்கிற அர்ச்சனையை கூட, அதாவது துவாபர யுகத்துல பண்ண அர்ச்சனைய கூட இப்ப பண்ண முடியாது அப்படிங்கிறது பகவானுக்கு தெரிஞ்சதுனாலதான் நாம சங்கீர்த்தனம் இருந்த இடத்துல இருந்தபடியே நாமாவ சொல்லு அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. சரி, இவ்வளோ நேரம் நம்ம இருக்கிற இந்த யுகத்தை பத்தி இவ்வளோ சொல்றோமே, கலின்னு சொல்றாளே, எல்லாருமே கலியுகத்தை பார்த்து பயப்படணும்னு சொல்றாரு. கலியுகத்துல அப்ப நம்ம என்ன பண்றது, அப்ப நம்ம எல்லாம் இங்க பாபம் பண்ணி பிறந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, இங்க வியாச பகவான் சொல்றார், 4 வேதங்களையும் தொகுத்து கொடுத்த, யாருக்காக குரு பூர்ணிமா கொண்டாடுறோமோ அப்பேற்பட்ட மகான் வியாச பகவான் சொல்றார், கலிஹி சாதுஹு கலிஹி சாதுஹு. ஒரு தடவை சொல்லல, அவரு 2 தடவை சொல்றார். கலிஹி சாதுஹு, அதாவது கலி ஒசந்தது, கலி ஒசந்தது. கொஞ்சம் ஆடியோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கிளியரா இருக்கே மாமா. இப்போ ஓகேவா மாமா? இப்போ ஓகேவா? ஓகே, கிளியரா. நான் இன்னும் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுறேன். ஷம்யதா. கலிஹி சாதுஹு கலிஹி சாதுஹுன்னு 2 தடவை வியாச பகவான் சொல்றார், வியாச மகாமுனி. கலிதான் ஒசந்தது, கலிதான் ஒசந்ததுன்னு. எல்லாருக்கும் ஒரே சந்தேகம், என்னது கலி ஒசந்ததா? இது என்ன புதுசா இவர் ஏதோ சொல்றாரே, கலி எப்படி ஒசந்ததாக முடியும், கலி எப்படி நமக்கு சிறந்ததாக முடியும் அப்படின்னு. அதுக்கு கீழே வர பாசுரங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார் விடமுடைய அரவில் பள்ளி விரும்பினான் சுரும் பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகர் புகுதுமின்றே அப்படிங்கிறது நம்மாழ்வார் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை பார்த்து மங்களாசாசனம் பாடியிருக்கார். கெடுமிடராயவெல்லாம் கேசவா வெண்ண நாளும். கெடும் இடர், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், துயர், நம்ம ஜென்மாவா பண்ணி வச்சிருக்க பாபெல்லாம் தொடர்ந்து வர்றது இல்லையா, அந்த கெடும் இடர் ராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவா அப்படின்னு அந்த நாராயணனை நம்ம ஸ்மரிச்சோம் அப்படின்னா, கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும். கொடுவினை யாரு? யம தூதர்கள். யம தூதர்கள் நம்ம பண்ண பாபத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்து ஒரு நாள் அழிச்சின் போடுறதுக்கு வருவா இல்லையா, அவெல்லாம் குறுகில்லார் விடமுடையரவில், விடமுடையரவில் பள்ளி விரும்பினான், அதாவது பள்ளி விரும்பினான் ஆதிசேஷன், பாம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிற அந்த பகவானை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, தடமுடை சுரும்பலற்றும் தடமுடை வயல், தடமுடை அப்படின்னா வண்டு, வண்டெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய தடாகம், அது சுத்தி இருக்கிற வயல், அங்க பள்ளி கொண்டிருக்கிற அந்த அனந்த பத்மநாப சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்றார். அவரோட பேரை கேசவான்னு சொல்லிட்டாலே நம்மளோட துன்பம் துயர் எல்லாத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுறார். அது மட்டும் கிடையாது, யம தூதர்கள் வந்தா கூட சரி, அவா கிட்ட இருந்தும் யம பயத்தையும் போக்கி நமக்கு ஆனந்தத்தையும் அருளுகிறார் அப்படிங்கிறது நம்மாழ்வார். ஆழ்வார்னு சொன்னாலே அது பல பேருக்கு நம்மாழ்வார் அப்படிங்கிறது தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அப்பதான் மத்த ஆழ்வார்கள்லாம் கூட ஞாபகத்துக்கு வருவா. அப்பேற்பட்ட மகா நம்மாழ்வார் அனந்த பத்மநாப சுவாமிய கேசவான்னு சொல்லி நமக்கெல்லாம் வழி காமிச்சிருக்கார் மோட்சத்தை அடையறதுக்கான ஒரு மார்க்கத்தை.
பகவானுக்கு உள்ள ஏற்றம் பகவான் நாமாக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா, கண்டிப்பா இருக்கு. இதுக்கான பிரமாணம் திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார். என்ன சொல்றார் அப்படின்னா, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துற ராயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நலம் தரும் சொல்லை கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னா என்ன? எனக்கு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டாலே என்னோட குலம், என்னோட செல்வம் எல்லாத்துக்குமே நீ ரட்சிக்கிற, எனக்கு மோட்சத்துக்கான வழியை நீ காமிச்சுடுற அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். சரி, நாராயணா அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே யார் ஞாபகத்துக்கு வருவார்னா பெருமாள் ஞாபகத்துக்கு வருவார். அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மகாபெரிவா. அவர் நித்தியம் எப்பொழுதும் சொல்லின்று ஜபிச்சுன்று இருந்த ஒரு நாமம் நாராயணா நாராயணா நாராயணா. அந்த நாராயணா அப்படிங்கிற அந்த நாமத்தை அதோட பொருள் தெரிஞ்சுதான் நம்ம சொல்லணுமா? இப்போ டாக்டர் நமக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு, உடம்பு சரியில்லைன்னு போய் கேட்கிறோம். அதுல என்னென்ன கெமிக்கல் போட்டிருக்காலோ இல்ல என்னென்ன இல்ல ஒரு ஏதோ ஒரு சித்த வைத்தியமோ ஏதோ ஒரு வைத்தியம் எடுத்துக்கிறோம், மருந்து கொடுக்குறா, அது என்ன பேரு, அதுல என்னென்னலாம் சேர்த்திருக்கா, அதெல்லாம் எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமே, அவ சொல்றபடிக்கு சாப்பிட்டா போருமே, அது நம்ம உடம்ப சரி பண்ணி விடுறது. ஒரு மருந்துக்கே இவ்வளவு ஏற்றோம்னா சர்வ வியாதியையும் போக்கக்கூடிய இந்த சுவாமியோட நாமத்தோட பொருளை தெரிஞ்சு சொல்லணுமா தெரியாம சொல்லணுமா? தெரிஞ்சு சொன்னா இன்னும் ஏற்றம், தெரியாமையும் சொல்லலாம். தெரியாம மருந்து சாப்பிட்டா கூட சரியா போயிடுறது இல்லையா? அப்படி அதுக்கு என்ன சரித்திரம் சொல்றா அப்படின்னா அஜாமிளனோட சரித்திரத்தை நமக்கு சொல்றா. அஜாமிளோ பாக்யனம் அப்படின்னு ஒரு பாகவத புராணத்துல 6வது காண்டத்துல இத பத்தி சொல்லியிருக்கா. அஜாமிளன் பிறப்பால பிராமண சமூகத்தை சேர்ந்தவன். அவர் பிராமண சமூகம் அப்படின்னாலே அவளுக்கெல்லாம் நியம நிஷ்டி இருக்கு, தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும். சோ அப்படி யஜ்ஞங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறச்சே அதுக்கான திரவியங்கள், தர்மம் முதலான வஸ்துக்கள், சமித்துக்கள் இதெல்லாம் சேகரிக்கிறதுக்கு இப்போ நமக்கு கடை இருக்கு. ஆனா அப்போ அவர் என்ன பண்ணணும், போய் காடுல போய் சேகரிச்சுட்டு வரணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றார், காட்டுக்கு போறார். அங்க போய் அதெல்லாம் பறிச்சுட்டு இருக்கிறச்சே ஒரு தாசிய பார்த்து விடுறார். அவர் எப்பயோ பண்ண பூர்வ ஜென்ம கர்மா அவளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சு கொடுத்து அவ மேல அவருக்கு ஒரு மோகம் உண்டாயிடுத்து. அவ பின்னாடியே போயிடுறார், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். 10 குழந்தைகள் பிறக்கிறது அவருக்கு, அவளுக்கும் அவருக்கும். அந்த 10 குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கிறார். அவர் பண்ண பாவத்திலையும் புண்ணியம் பண்ணியிருக்கார். அதனால அந்த 10வது குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு ஒரு பேரை வச்சுடுறார், சுவாமியோட பேரை வச்சுடுறார். அவர் தெரிஞ்சு வைக்கிறாரோ தெரியாம வைக்கிறார். பகவான் அவளையும் கிருபை பண்ணணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அந்த சரித்திரம் கேட்கணும்னு சொல்லி கிருபை பண்ணிடுறார். பகவான் நாராயணான்னு பேரு 10வது குழந்தைக்கு வச்சு விடுறார். அவருக்கு அந்த 10வது குழந்தை மேல கொஞ்சம் பிரியமும் ஜாஸ்தி மத்த எல்லா குழந்தைகளை விட. நாராயணா 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 நித்தியமும் அந்த குழந்தைய சொல்லி கூப்பிட்டு இருப்பார். அந்த குழந்தைய பக்கத்துல உட்காந்து வச்சுப்பார், அந்த குழந்தைய கொஞ்சுவார், எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு காலம் முடிய போறது, காலகதி அடைய வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அப்போ யமதூதர்கள்லாம் வரா அவர் அழிச்சின்னு போறதுக்கு. உடனே அவருக்கு பயம் வந்துடுறது. யாரா இருந்தாலுமே அந்த மரண பயம் அப்படின்றது ஒண்ணு வரும் இல்லையா? அவருக்கும் வந்துடுறது. என்ன பண்றார், திருப்பி நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறாரு. இப்ப கூப்பிட்டது பகவான் நாராயணன் இல்ல, தன்னோட புத்திரனை, தன்னோட செல்ல புத்திரனை கூப்பிடுறார். நாராயணா இங்க வாடா, நாராயணா இங்க வாடான்னு. உடனே இது விஷ்ணு தூதர்களோட காதுல விழுந்துடுறது. இவர் பகவான் நாராயணனை கூப்பிடுறார் அப்படின்னு அவ கிளம்பி வந்துடுறான். வந்துட்டு யம தூதர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்றான். இவரை நீங்க அழிச்சுன்னு போக கூடாது, ஏன்னா இவர் நாராயணனோட பக்தர்னு. யம தூதர்கள் என்ன சொல்றா, இவருக்கு காலம் முடிஞ்சு போயிடுத்து, இவர் அவ்வளோ பாபம் பண்ணியிருக்காரு, நாங்க தான் இவரை அழிச்சுட்டு போனோம், நீங்க அழிச்சுன்னு போக கூடாது, இவரை விட்டுட்டும் போக முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு விஷ்ணு தூதர்கள்லாம் என்ன சொல்றாருன்னா, நாராயணா அப்படிங்கிற அந்த நாமாவை அவர் ஜபிச்சதுனாலேயே அவர் பண்ண பாபம் எல்லாம் பொசுங்கி போயிடுத்து, அதனால நீங்க அவளை அழிச்சுன்னு போக கூடாது அப்படின்னு தர்க்கம் பண்றா. அதுக்கப்புறம் இவாளும் புரிஞ்சுண்டு யம தூதர்களும் திரும்பி போயிடுறா. இத தெரிஞ்சுட்டு அஜாமிளர் என்ன பண்றார், ச்சே நம்ம என்ன இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்படி பகவான் நாமாவோட பொருள் தெரியாம பையன் மேல இருக்கிற பாசத்துல சொல்லியே பகவான் நமக்கு இவ்வளவு கிருப்பை பண்றாருன்னா
நம்ம பகவான் நாம தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்ரேயஸ் உண்டாகும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அஜாமலர் என்ன பண்றார், ஹரித்வாருக்கு கிளம்பி போயிடுறார். அங்க போய் நாம சங்கீர்த்தனம் பண்றார், வைகுந்த பதவியை அடைகிறார். அப்படிங்கிறது பாகவத புராணத்துல வரக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான நமக்கு பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம எல்லாரும் நித்தியப்படி நம்ம ஆத்துல சொல்லக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சங்கீத்ய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து அப்படின்னு வர்றது இல்லையா? சங்கீத்ய நாராயண சப்த மாத்திரம், சப்தம் மட்டும் போறோம். என்ன சப்தம்? நாராயண சப்தம் மட்டும் போறோம். நம்ம சம்ஸ்கிருதம் வாசிக்கிறச்சே ராம சப்தத்துல தான் விபக்தி ஆரம்பிப்பா. ராமஹ ராமோ ராமாஹா அப்படின்னு. அப்படியானா நம்ம ராம ராமா சொல்லி முக்தி அடையட்டோம்னு வச்சிருக்கா போல இருக்குன்னு நான் நினைச்சுப்பேன். சங்கீத்ய நாராயண சப்த மாத்திரம், அந்த நாராயண சப்தம் மாத்திரம் போறோம். எதுக்கு? விமுக்த துக்கா சுகினோ பவந்து. விமுக்த துக்கா அப்படின்னா துக்கம், நம்மளோட கஷ்டங்கள். விமுக்தி, விமுக்தினா அதுல இருந்து நம்மள விடுவிக்கிறது, அதுல இருந்து நம்மள வெளியில கூட்டிட்டு வந்துடுறது, அந்த கஷ்டத்துல இருந்து நம்மள வெளில அழைச்சிட்டு வந்துடுறது. விமுக்த துக்கா சுகினோ பவந்து. சுகினோ சுகம், நல்ல ஸ்ரேயஸ், புகழ், பதவி, ஆரோக்கியம், நம்ம என்ன கேட்கிறோமோ அது சுகினோ பவந்து, அது கிடைச்சிரும். நாராயணா அப்படின்ற அந்த சப்தத்தை சொன்னாலே நம்மளோட துக்கம் போயிடுறது. துக்கம் போறது மட்டும் இல்ல, நமக்கு ஸ்ரேயஸும் கிடைக்கிறது அப்படிங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பிரமாணம். சரி, நாமான்னு சொன்னா நிறைய நாமா இருக்கு. ஆனா நம்ம ராம நாமாவை தான் இமீடியட்டா நம்ம மைண்ட்ல வந்துரும். இப்போ ஆதிசங்கர பகவத் பாதாள் சாஸ்திரநாமத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கு பாஷ்யம் எழுதலாம்னு சொல்றச்சே, லலிதா சாஸ்திரநாமத்துக்கு கொண்டு வரதுக்கு பதில் விஷ்ணு சாஸ்திரநாமத்தையே திரும்ப திரும்ப கொண்டு வந்தா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நாமா அப்படின்னு சொன்னாலே நாமாவோட சின்னமா நம்ம என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா ராமநாமாவை தான் நம்மள பெரும்பாலானோர் புரிஞ்சுப்போம். ஏன் ராமநாமாவுக்கு மட்டும் அவ்வளவு வசதி? எத்தனையோ நாமா இருக்கு இல்லையா? ராமநாமாவை மட்டும் ஏன் எல்லாரும் அப்படி கொண்டாடுறா? பாகவதாலும் பக்தாலும் குரு முனிவர்களும் எல்லாரும் ஏன் அப்படி அதை ஆசிரியக்கிறா? அப்படி அதை காபந்து பண்றா? அப்படி அதுல அனுபவிச்சு தெளிச்சு அந்த ருச்சியில மூழ்கி போறா அப்படின்னு கேட்டா, நாராயணன் அப்படிங்கிற அந்த பரமாத்மா, அந்த விஷ்ணு பரமாத்மாவோட நாமமும் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த சர்வேஸ்வரனான ஈஸ்வரருடைய நாமத்தையும் சேர்த்து கிடைச்சதுதான் ராமநாமா. நாராயணன் அப்படிங்கிற அந்த நாமால இருக்கிற ராவையும் நமச்சிவாயில இருக்க அந்த மாவையும் சேர்த்துதான் நமக்கு ராமான்னு கொடுத்திருக்கா. சரி, அந்த ரா ஒவ்வொரு ஒரு பதத்துக்கும் ஒரு 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 அந்த ஒரு பதத்துல அந்த அந்த வேர்டை எடுத்துட்டோம், அந்த லெட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மீனிங் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த உயிர் நாடி அந்த பதத்துலதான் இருக்கு, அந்த அந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு, அந்த லெட்டர்ல தான் இருக்குன்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி அந்த நாராயண சப்தத்துல நாராயண வார்த்தையில அந்த நாமால ரா தான் உயிர் நாடியா இருக்கு. அந்த ராவை எடுத்துட்டோம்னா நாயனன் அப்படின்னு வரும். நாயனன் அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்லை, நத்திங். அதே மாதிரி நமச்சிவாயல சிவம்க்கு இன்னொரு மீனிங்கா என்ன சொல்வான்னா மங்களம் அப்படின்னு சொல்வா. அந்த நமச்சிவாயல மா எடுத்துட்டோம்னா ந சிவாய. ந அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல இல்லை அப்படின்னு பொருள். ந சிவாய, சிவமே இல்லை அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். மங்களம் இல்லை அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அப்ப நாராயணால இருக்க ராவை எடுத்துட்டா, நமச்சிவாயில இருக்க மாவை எடுத்துட்டா எப்படி அது பொருள் இல்லாம போறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கை. நாராயணன் இருக்க ராவும் நமச்சிவாயில இருக்க மாவும் சேர்ந்து ராமான்னு எப்படி நமக்கு திவ்ய மங்களங்களையும் கொடுக்கிறதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு தான் பெரியவாள்லாம் நமக்கு ராம சப்தத்தை, அந்த ராம நாமாவை அருளி கொடுத்திருக்கா. ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நமஸ்கரிச்சிருப்போம், அவருடைய கீர்த்தனங்களை எல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். தப்போவனம் ஞானானந்த சுவாமிகள் அவரோட சிஷ்யர் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் திருவண்ணாமலை பக்கத்துல திருக்கோவிலூர் அப்படின்ற கஷேத்திரத்துல அவரோட ஞானானந்த சுவாமிகளுடைய தப்போவனம் அமைஞ்சிருக்கு. ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் ஆற்றோட போயிட்டார் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு. அப்பேற்பட்ட ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் ராம் அப்படின்னு நம்ம சொல்றச்சே, ரா அப்படின்னு சொல்றச்சே நம்ம வாயை திறக்கிறோம். we are opening our mouth. ரா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வாயில இருந்து பாப்பங்கள்லாம் வெளில வந்துடுறோம். ஏன்னா வாயை நம்ம திறக்கிறோம் இல்லையா? அடுத்து இம் அப்படின்னு சொல்றச்சே we are closing our mouth. உடனே என்ன ஆறுது? வாயை நம்ம மூடிடுறோம் இல்லையா இம்னு சொல்லி.
அப்போ ஏன் அப்படி பண்ணிடுறோம் அப்படின்னா, வெளியில போச்சு இல்லையா அந்த பாபங்கள்லாம், அது திரும்ப வரக்கூடாது அப்படின்னு நம்ம வாயை மூடிடுறோம். அதனால ராம் அப்படின்ற அந்த சப்தம், அந்த நாமாக்கு என்ன பலன் அப்படின்னா, நம்ம பாப்பத்தெல்லாம் வெளியில போக்கிடுறது, திருப்பியும் நமக்கு அந்த பாபம் நம்மளை நோக்கி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துடுறது. எப்பேற்பட்ட விஷயம் இல்லையா பாபங்கள் போக்குறது அப்படின்னு. நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன சொல்லுவோம், என்ன பாபம் பண்ணினனோ இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு இருக்கேன், இது எந்த ஜென்மத்துல வந்த கர்மாவோ அப்படின்னு நம்ம சொல்லி வருத்தப்படுவோமே. அப்ப பாபம் அப்படின்னா என்ன அர்த்தம், கஷ்டம் அப்படிங்கறதுதான அர்த்தம். இப்ப பண்ற கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா பாபத்தை போக்கணும். இப்ப பாபத்தை போக்கணும்னா என்ன பண்ண முடியும், நாமாவா சொன்னாதானே முடியும். நாமாவா சொன்னாதானே இந்த ஜென்மத்துல கரையேற முடியும், கலியுகத்துல கரையேற முடியும். அப்படிங்கிறது ஹரிதாஸ் கிரி சுவாமிகளுடைய ஒரு பிரவச்சனத்துல சொன்ன ஒரு நல்ல கருத்து. யாத்திரை அடுத்தது. யாத்திரைன்னு சொன்ன உடனே நமக்கு இமீடியட்டா எது ஞாபகத்துக்கு வரும், காஷி ராமேஸ்வரம் இந்த யாத்திரை தான். நிறைய யாத்திரை இருக்கு, பூரி ஜெகநாத யாத்திரை இருக்கு, பண்டரிபுர யாத்திரை இருக்கு, திருப்பதிக்கு யாத்திரை போறவா இருக்கா, எத்தனையோ யாத்திரைகள் இருக்கு. பட் இமீடியட்டா நமக்குள்ள யாத்திரை அப்படின்னு சொன்னால காசி யாத்திரை, ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் காசி தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன் இதுக்கு இவ்வளோ ஏற்றம் அப்படின்னா, காசியில சர்வேஸ்வரர் ராமரை பூஜிக்கிறார். ராமேஸ்வரத்துல ஸ்ரீராமர் ஈஸ்வரரை பூஜை பண்றார். காசியில ஒரு ஒரு கஷேத்திரத்துக்கும் ஒரு ஒரு இது சொல்வா இல்லையா, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, அப்புறமா திருவண்ணாமலைய நினைக்க முக்தி, அந்த மாதிரி காசி கஷேத்திரத்துல இறந்தா முக்தி அப்படின்னு நம்ம புராணங்கள்லாம் சொல்றது இல்லையா. ஏன் அந்த இடத்துக்கு மட்டும் அவ்வளவு வசதி அப்படின்னா, காசி கஷேத்திரத்துல ஒரு எறும்பு, ஒரு கொசு, எந்த ஒரு ஜீவன் அதனோட உயிரை மறிச்சுண்டாலும் அதனோட வலது காது மேல் பக்கமா இருக்குமா, இடது காதுதான் பூமியை நோக்கி இருக்குமா. ஏன்னா அதனோட வலது காதுல சாட்சாத் அந்த சர்வேஸ்வரர் வந்து இறங்கி வந்து காதுல ராமராமா சொல்றார். பார்வதி தேவி அந்த ஜகத்துக்கே மாதாவா இருக்கக்கூடிய ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி பார்வதி தேவி பகவான்கிட்ட கேட்கிறா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருமே, கேனோ பாயன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்டியதே பண்டிதர் நித்தியம் ஸ்ரோதுமிச்சாம் யஹம் பிரபோ. இப்போ இவெல்லாம் கேட்டா இல்லையா, கிருத யுகத்துல வந்து என்ன பண்ணினா மோட்சம் கிடைக்கும், ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்க, ஒரு ஈஸியான வழி சொல்லுங்க, ஒரு லகுவான ஒரு மார்க்கத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஒரு யுகத்துக்கும் கேட்டா இல்ல. அந்த மாதிரி பார்வதி தேவியும் ஈஸ்வரர்கிட்ட லகுவான ஒரு மார்க்கத்தை சொல்லுங்கோ, சுவாமியோட நாமாவை சொல்றதுக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாம 1000 சொன்னா என்ன பலன் உண்டோ அதுக்கு ஈக்குவலண்டா சின்னதா ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறான். கேனோ பாயன லகுனா அப்படின்னு கேக்குறச்சு ஈஸ்வரர் என்ன சொல்றாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ராமரோட நாமத்தை தானே சொல்றார். அந்த ராமநாமத்தை சர்வேஸ்வரர் இறந்து போற அந்த ஜீவனோட வலது காதுல சொல்லி அத மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிறதுனாலதான் காசி கஷேத்திரத்துக்கு அவ்வளோ ஏற்றம். 4 வேதத்திலையும் எந்த தர்மம் சொல்லப்பட்டிருக்கோ, ரிக்யஜூர் சாம அதர்வனம்னு சொல்லக்கூடிய பகவானோட மூச்சு காத்தா இருக்கக்கூடிய வேதத்துல என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தர்மத்தின் வடிவாகவே ஆனவர் ஸ்ரீராமர். அதுவும் இன்னொரு ஏற்றம் அந்த ராம நாமாவுக்கு. ராமோ விக்கிரகவான் தர்மக, தர்மோ விக்கிரகவான் ராமக அப்படின்னு சொல்வா. அப்படின்னா என்னன்னா, ராமோ விக்கிரகவான் தர்மக, அந்த ராமர் தான் தர்மத்தின் வடிவாகமே வந்தவர். தர்மோ விக்கிரகவான் ராமக, அந்த தர்மம் தான் ராமரா மாறி போயிடுச்சு. ராமர் வேறு தர்மம் வேறு இல்ல சாஸ்திரம் சொல்றது. அப்போ நம்ம எல்லாம் ஆத்துல கோலம் போட்டுருச்சே, நம்ம ஆத்துல பெரியவாள்லாம் நம்மலாம் கூட எழுதுவோம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு. ஸ்ரீராம ஜெயம்னு நம்ம என்ன தெரியுமா எழுதிட்டு இருக்கோம், அந்த ஸ்ரீராமருக்கு ஜெயம் கிடைக்கட்டும், மங்களம் கிடைக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும், தர்மத்திற்கு மங்களம் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம தர்மத்தை தான் பிரயாச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தர்மம் ஜெயிக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பாரத தேசத்தோட சின்னத்திலேயே, அந்த அசோக சக்கர சின்னத்திலேயே என்ன இருக்கு, சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம் ஏவ ஜெயத்தே, சத்தியம் தர்மம் ஏவ அதுதான் வெல்லும், வாய்மையே வெல்லும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. சத்தியம் தானே எப்பவுமே ஜெயிக்கணும், தர்மம் தானே எப்பவும் ஜெயிக்கணும். அதனால எப்பெல்லாம் ஸ்ரீராமருக்கு மங்களம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தர்மம் ஜெயிச்சு கொடுத்துன்னு அர்த்தம். ஏன்னா ராமர் வேலை தர்மம் வேற கிடையாது. அதனால தர்மத்தின் வடிவமாவே இருக்கக்கூடிய ராமருடைய நாமத்தை நம்ம ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ அப்படின்னு பெரியவா சொல்லுவா இல்லையா. தர்மோ ரக்ஷதி, எந்த தர்மத்தை ஒருவன் ரட்சிக்கிறானோ அந்த தர்மம் அவனை ரட்சிக்கும்.
அப்போ ஸ்ரீராமர் தர்ம வடிவானவர் அப்படின்னா அவரோட நாமாவை நம்ம உச்சாரணம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த தர்ம வடிவாக ஸ்ரீராமர் நம்மள இக பல துன்பங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்தி கரையேத்திர மாட்டாரா? இது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருந்து நீங்க ஒரு காசிக்கே போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து பஸ்ல போறதுக்கு அதுக்கு ஒரு டைம் ஆகும், ட்ரெயின்ல போறது அது ஒரு டைம் ஆகும். இதே பிளைட்ல போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல டிக்கெட் புக் பண்ணணும், அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போகணும், போர்டிங் பாஸ் எடுக்கணும், அந்த கேட் நம்பர் அந்த போர்டிங் ஏரியா போய் பார்த்து உட்காந்துக்கணும். அவ போர்டிங்னு சொல்றச்சே போனோம், எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு போய் பிளைட்ல ஏறி உட்காந்துடணும். இங்க உட்காந்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது. ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளைட்ல இருக்கிறவா அந்த பைலட் நம்மள அழகா அழிச்சுன்னு போய் அந்த ஊர்ல இறக்கி விட்டுருவார். அந்த மாதிரிதான் நம்ம நாமா அப்படிங்கிற அந்த பிளைட்ல ஏறிட்டோம் அப்படின்னா நம்மள சுலபமா சுவாமியோட சரணார விந்தங்களை நம்மள அந்த நாமா கொண்டு போய் சேர்த்துடும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்து. சரி, ராமநாமத்தை எப்படி ஜபிக்கலாம்? இப்பேற்பட்ட இதுவாச்சே, இவ்வளோ வசதியான விஷயமா இருக்கே, அப்ப அதை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? அதுக்கு நிறைய நியம நிஷ்டிகள்லாம் தேவைப்படுறதோ? நான் சாப்பிடக்கூடாதோ, விரதம் இருக்கணுமோ, அதை நான் ஸ்நானம் பண்ணிட்டு தான் சொல்லணுமோ, அதை சொல்றது பகல்ல தான் சொல்லணுமோ, 12 மணிக்கு மேல சொல்லப்படாதோ, ராத்திரியில சொல்லப்படாதோ, நான் நடந்து ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்ப சொல்லக்கூடாதோ, பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லப்படாதோ, இந்த மாதிரி ஏதாவது நியம நிஷ்டிகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு சுலபமான மார்க்கத்தை நமக்கு பெரியவாள்லாம் சொல்றா. நாமத்தை ஜபிக்கிறதுல பல வழி இருக்கு. சில பேர் ராம காயத்ரின்னு சொல்லுவா, திரியோத சாட்சரி அந்த மாதிரி ஜபிப்பா. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இது திரியோத சாட்சரி அப்படிங்கிறது. இந்த மாதிரி திரியோத சாட்சரி மந்திரத்தை ஜபிச்சு 13 கோடி தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்ல, 13 கோடி தடவை ஜபிச்சு சமர்த்த ராமதாசர் என்ன பண்றார் அப்படின்னா ஹனுமான தரிசனம் பண்றார். ஹனுமான தரிசனம் பண்ணிக்கிறார். 96 கோடி தடவை ராமநாமாவை ஜபிச்சு அந்த தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகள் ஸ்ரீராமரை தரிசனம் பண்றார் அப்படிங்கிறது நம்மள எல்லாம் தெரியும். பிரத்யக்ஷமா சேவிச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லுவா. கோவூர் சுந்தரேச முதலியார் அப்படின்னு ஒரு பாகவதர். அவர் தியாக பிரம்மத்தை ஆத்துக்கு அழைச்சி அவருக்கு ஆத்துல சுவாமி பூஜை பண்றார். ஒரு சம்பாவனையா ஒரு பொன்முடிப்பு கொடுக்கணும்னு பிரியப்படுறார். தியாக பிரம்மம் பொதுவா இந்த பொருள் எல்லாம் தொடமாட்டார், அதையெல்லாம் அவர் ஆசிரியிச்சுக்க மாட்டார். ஆனாலும் கோவூர் சுந்தரேச முதலியாருக்கு ஏதாவது சம்பாவனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இவரோட விஞ்ஞாபனம். சரி, என்ன பண்றதுன்னு பார்த்தார். அவ சிஷ்யா கிட்ட கொடுத்துடுறார். எப்படியும் ராமநவமி வரும், உற்சவம் வரும், எப்படியும் பொருள் தேவைப்படும், அதுக்கு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு என்ன பண்றான். சிஷ்யாலும் வாங்கி சுவாமி என்ன பண்ணுவார், நம்மளோட சுவாமி ஒரு பல்லக்கு வச்சுட்டு இருப்பார். அந்த பல்லக்குல தியாக பிரம்மம் வச்சுட்டு இருக்க அந்த பல்லக்குல ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் எழுந்தருளி இருப்பா. அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணிடுறா, இந்த பொன்முடிப்பை வச்சு விடுறாரு. சுவாமிக்கு தெரியாம உள்ள மறைச்சு வச்சு விடுறாரு. இது தியாக பிரம்மத்துக்கு தெரியாதுன்னு இவன் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா 2 திருடால் அதை பார்த்துட்டா. இப்போ எப்ப இருட்டும், இவெல்லாம் எப்ப போறா, அந்த சமயம் பார்த்து அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த 2 திருடால என்ன பண்ணிட்டு இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவாளும் வரா, ஒரு இருட்டான இடம் வந்தது, இதுதான் தக்க தருணம் அப்படின்னு பார்த்தா அந்த 2 திருடாலும் வந்தா அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. உடனே சிஷ்யாக்கு என்ன பண்ணிட்டுறா, பயம் வந்துடுறது, எங்க அது காணாம போயிட போறதே அப்படின்ட்டு இப்ப போய் சரணடைஞ்சுடுறா. யார்கிட்ட? தியாக பிரம்மத்துக்கிட்ட, தன்னோட குருநாத்தாள் கிட்ட. தப்பு பண்ணதுக்கு அப்புறமா அந்த குழந்தை எல்லாம் விஷமம் பண்ணிட்டு அம்மாட்ட சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி சொல்றா அவ 2 பேரும். தியாக பிரம்ம சொல்றார், அது மடியில காணாருந்தா தானே வழியில பயம் இருக்கணும். திருடா வந்துட்டு போட்டோமே, நீங்க ஏன் பயப்படுறேன் அப்படின்னு கேக்குறா. இல்ல சுவாமி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, நாங்க இப்படி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நடந்ததை சொல்றா. சரி, இப்போ நீங்க அந்த பொன்முடிப்பை யாருக்காக வாங்கி வச்சிருக்கேள்? ஸ்ரீராமருக்காக தானே, லக்ஷ்மணாளுக்காக தானே. அவரோட பொருளை அவரு காபந்து பண்ணிப்பார், நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டாம், தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்றா, இவா இந்த திருடர்கள் இவால தாக்கணும்னு சொல்லிட்டு 2 கல் எடுத்து தூக்கி போடுறா. அப்போ திருப்பி 2 கல் வருது, பூமராங் மாதிரி. அங்கிருந்து 2 கல் வருது, இவ மேல படுறது. சரி, இதுக்கு மேல நம்மளால இவால ஓகே அவெல்லாம் இன்னும் தூங்கல, முழிச்சுதான் இருக்கா அப்படின்னு என்ன பண்ணிடுறா, அவ விட்டுடுறா.
அப்போ அந்த இருட்டுல ஒளி பொருந்திய ஸ்ரேயஸோட 2 பேர் நிக்கிறத அவளுக்கு தெரியறது. அவாதான் கல்லெடுத்து அடிச்சிருக்கான்றதும் அவளுக்கு தெரிஞ்சிடுறது. சரி, இதுக்கு மேல நம்ம திருடுறதுக்கான முயற்சியில ஈடுபட வேண்டாம்னு அவ விட்டுடுறான். பொழுது விடியறது. காலையில வந்து தியாக பிரம்மத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்றா. சுவாமி, ராத்திரி நாங்க 2 பேர் ஸ்ரேயஸோட இருக்கக்கூடிய 2 பேரை தரிசனம் பண்ணோம். அவளை இப்போ இந்த பகல்ல தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். கொஞ்சம் அவளை எங்களுக்கு காமிங்கோலே அப்படின்னு கேக்குறான். நாங்கெல்லாம் திருட வந்தவா அப்படின்னு சொல்றான். உடனே இவர் என்ன பண்றார், இவ சிஷ்யர்கள் தான் பண்ணிருக்கான்னு இவர் நினைச்சுட்டு கேக்குறா. ஆனா சிஷ்யர்கள் பண்ணல, சுவாமி தான் இருக்கார். சுவாமிய விலக்கி நிர்மால்ய தரிசனம், ராத்திரி தூங்க பண்ணிருக்காரு இல்லையா சுவாமிய, காலையில நிர்மால்ய தரிசனம் அவ 2 பேருக்கும் காமிக்கிறான். அந்த திருடாளுக்கு, அந்த திருட வந்தவா 2 பேரும் அந்த சிஷ்யர்கள் எல்லாம் பார்த்துட்டு இவாள்லாம் கிடையாது சுவாமி அப்படின்னு அடையாளம் காமிக்கிறான். அப்புறம் ஸ்ரீராமரையும் லட்சுமணரையும் காமிக்கிச்சு. இவாதான் நேத்தி ராத்திரிக்கு எங்களுக்கு பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்துவா அப்படின்னு சொல்றார். இத பார்த்துட்டு அவ கன்னத்துல போட்டுட்டு நமஸ்கரிக்கிறா. எங்களை மன்னிச்சிடுமோ, நாங்க பாப்பி, உங்ககிட்ட திருட வந்தது தப்பு அப்படின்னு. இப்ப தியாக பிரம்மம் சொல்றார், நீங்களா பாப்பி? 96 கோடி தடவை ஜபிச்சு எந்த பலனை நான் அடைஞ்சேனோ அதை நீங்க சுலபமா அடைஞ்சுட்டேலே, நீங்க எல்லாம் புண்ணியவான் அப்படின்னு சொல்றார். அதை கேட்டு அவ கண்ணுல இருந்து ஜலம் வந்து உருகி, இனிமேல் நாங்க இந்த திருடுறதுன்ற இந்த தப்ப, பிரத்தியார் பொருளை அபகரிக்கிறதுன்ற இந்த தப்ப நாங்க பண்ண மாட்டோம் சுவாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்றார். தியாக பிரம்மத்தோடவே சேர்ந்துக்கிறார். நாம சங்கீர்த்தனம் பண்றார். ஸ்ரேயஸ் அடையரா அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். நம்ம ராம சரித்திரம் பத்தி படிக்கிறச்சே, ராமரை பத்தி ஸ்மரிச்சுன்னு இருக்கச்சே, கண்டிப்பா நம்ம பேச வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னா, பகவன் நாம போதேந்திராள். ஜகத்குரு இல்லையா அவர்? நாமான்னு சொல்லிட்டாலே பகவன் நாம போதேந்திரான்னு தான் பேரே வர்றது. அவர் பேரே, அவரோட நாமாவே அப்படிதான் அமைஞ்சிருக்கு, பகவன் நாம போதேந்திரா. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதுக்கெல்லாம் மூல கர்த்தா சுவாமி. அவரோட குருவோட நாமா விஸ்வாதி கேந்திரர். விஸ்வாதி கேந்திரர் என்ன பண்றார், தன்னோட சிஷ்யரான பகவன் நாம போதேந்திரால கூப்பிடுறார். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் கேட்கிறோம் இல்லையா? இப்ப ஏதாவது ஒரு விஷயம் சாஸ்திரம் இதை சொல்லியிருக்கு, அதை பண்ணுனா உடனே நம்ம என்ன பண்றோம், சயின்ஸ் படி இது எப்படி கரெக்ட் ஆகும், வி நீட் அ சயின்டிபிக் எவிடன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கோமே. அந்த மாதிரி அந்த காலத்துல சாஸ்திரப்படி எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறது விதி. இப்போ ராமநாமாவுடைய புகழ, ராமநாமாவுடைய விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அதை சாஸ்திரப்படி பிரமாணம் பண்ணணும், அதை நிர்ணயம் பண்ணணும். அதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு விஸ்வாதி கேந்திரர் என்ன பண்றார், தன்னோட சிஷ்யரான பகவன் நாம போதேந்திரால, நீ என்ன பண்ணுப்பா, பூரி ஜெகநாதர் அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணு, அந்த ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு ஆணையிடுறார். அந்த ஆக்ஞையை எடுத்துட்டு என்ன பண்றார், பூரி ஜெகநாதம் கிளம்புறார். அங்க வந்து லக்ஷ்மிதர கவி அப்படிங்கிறவரோட ஆத்துக்கு போக சொல்றார் விஸ்வாதி கேந்திரர். குருவோட ஆணைய வந்து சிரம் மேற்கொண்டு என்ன பண்றார், லக்ஷ்மிதர கவி ஆத்துக்கு நடந்து 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 பகவான் நாம போதேந்திரால் போய் சேர்றா. இருட்டி போயிடுறது. அவாத்துக்கு வாசலுக்கு வராரு, பாக்குறாரு, இருட்டி போயிடுறது. சரி, நம்ம கதவு தட்ட வேண்டாம் அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரிய வருது, லக்ஷ்மிதர கவி காலகதி அடைஞ்சுட்டார், ஒரு சுவாமி கிட்ட போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி பரவாயில்ல, இருட்டி போயிடுத்து, ராத்திரி கதவு தட்ட வேண்டாம் அப்படின்னு திண்ணையிலேயே உட்கார்ந்துட்டு நாமா ஜபிச்சுட்டு இருக்கார், தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ உள்ள அழற சத்தம் கேட்கறது. யாரோ 2 பேர் சம்பாஷணை பண்ணிக்கிறான், அழற. இது என்னடா ஏதோ அழறா போல இருக்கே, என்னன்னு தெரியலையே, ஏன்னா இவர் சாது, யாராவது ஒருத்தர் கஷ்டத்துல இருந்தா இவருக்கு பொறுக்காதோன்னு. இப்ப அழறானா இப்ப நிச்சயமா ஒரு கஷ்டத்துல இருந்துதானே இருக்கிறவா தானே அழுவா. என்னன்னு கேக்குறார். அப்போ ஒரு சம்பாஷணை நடக்கிறது அவர் காதுல விழுது. உள்ள யார் இருக்கா அப்படின்னா, ஜெகநாத பண்டிதர், அதாவது லக்ஷ்மிதர கவியோட புத்திரர் நாமா ஜெகநாத பண்டிதர் அவர் இருக்கார். அவர்கிட்ட 2 தம்பதிகள் வந்து அவளோட கஷ்டத்தை சொல்லி அழுதுன்னு இருக்கா. ஜெகநாத பண்டிதர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டா, பிராயச்சித்தம் எல்லாம் சொல்லுவார். இப்போ பாப்பங்களுக்கெல்லாம் அஞ்சின காலம் அது. இப்பெல்லாம் வந்து பாப்பம்னா ஒன்னும் பெருசா அதை எடுத்துக்கிறதே கிடையாது. வைரஸ்க்கு பயப்படுற காலமா போயிடுச்சு. இப்போ கை அலம்பணும் பண்ணணும் அப்படின்னு சானிடைசருக்கு போட்டு வாழ்ந்துருக்க கிருமிகளை பார்த்து பயப்படுற காலமா இருக்கு இல்லையா? இப்போ யாராவது பக்கத்துல தும்மினாலே இப்பெல்லாம் நமக்கு பயம் வந்து விடுறது, அச்சச்சோ அப்படின்னு. அந்த காலத்துல பாப்பத்துக்கு பயப்படுவா. ஐயோ நான் பாப்பம் பண்ணிட்டேன், அந்த பாப்பத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் வேணும், அந்த பிராயச்சித்தம் பண்ணிட்டு அந்த பாப்பத்துல இருந்து நான் வெளியில வந்துடுறேன், இனிமேல் நான் அந்த பாப்பம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அது. ஜெகநாத பண்டிதர் அந்த மாதிரி பண்ண தெரியாம பண்ணக்கூடிய பாபத்துக்கெல்லாம்
பிராயச்சித்தம் சொல்றதுல அவரு ஒரு பெரிய ஞானி. அந்த மாதிரி வந்து கேக்குறான். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தம்பதி இவ காசி யாத்திரையா கிளம்பி வரா. தட்சிண தேசத்துல இருந்து காசி யாத்திரையா சுவாமியை தரிசனம் பண்ணணும், கங்கையில ஸ்நானம் பண்ணணும், தன்னோட ஜன்மாவை கரையேத்திக்கணும் அப்படின்னு வரா. அப்படி வரச்சே ஊர் ஊரா வந்துட்டு இருக்கச்சே ஒரு இடத்துல இருட்டி போயிடுறது. ஒரு இடத்துல அவ தங்குறா, ஒரு குளக்கரையில அவ தங்குறா. காலையில எழுந்து பாக்குறார், அந்த தம்பதியில அந்த அந்த புருஷர் தன்னோட ஆத்துக்காரி காணும். எச்சோ தன்னோட தர்மபத்தினியை காணுமே அப்படின்னு எங்கெங்கயோ தேடுறார், யார் யாருக்கையோ விசாரிக்கிறார். அங்க இருக்கவாள்லாம் சொல்றா, இது கொஞ்சம் மோசமான ஊராச்சே, நீ ஏன்பா அந்த குளக்கரையில தங்கின, ஆத்துக்குள்ள வந்து தங்கிக்க கூடாதா, எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல இருந்துக்க கூடாதா அப்படின்னு எல்லாரும் சொல்றார். சிச்சோ நம்ம தர்மபத்தினியை தொலைச்சிட்டோமே, இனிமேல் நம்ம எப்படி இருக்க போறோம். ஏன்னா எந்த ஒரு தர்மத்தை பண்ணனாலும் தர்மபத்தினி பக்கத்துல இருக்கணும். அவ ஒரு சொட்டு தீர்த்தம் போட்டாதான் அந்த தர்ம காரியம் நிவர்த்தி ஃபுல்ஃபில் ஆகும், பூர்த்தி ஆகும் இல்லையா. சோ நம்மளால இனிமேல் எந்த தர்ம காரியத்தையும் பண்ண முடியாதே. அது மட்டும் கிடையாது, நதி தீரங்கள் எல்லாம் போய் ஸ்நானம் பண்றச்சே தம்பதிகளாதான் போய் ஸ்நானம் பண்ணணுமா. அப்படி இல்ல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஆத்து தர்மபத்தினி வர முடியல, அவர் ஆத்துக்காரர் மட்டும்தான் போய் நதியில போய் நீராடுறார் அப்படின்னா, ஆத்துக்காரியோட ஏதோ ஒரு வஸ்திரத்தை இவர் கையில எடுத்துட்டு தன்னோட சரீரத்தோட அதை கட்டிண்டு தான் பண்ணணுமா. அதே மாதிரிதான் ஆத்துக்காரர் ஏதோ ஒரு விஷயமா வெளியூர்ல இருக்கார், ஆத்துக்காரி போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஆத்துக்காரரோட ஏதாவது ஒரு வஸ்திரத்தை கட்டிண்டு தான் அவ நதியில ஸ்நானம் பண்ணணுமா. தம்பதியா ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதுதான் வந்து புண்ணியத்தை தரும், நதியில நீராடினத்துக்கான புண்ணிய பலத்தை தரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்ப நம்ம காசியில கங்கையில ஸ்நானம் பண்ணணும், பாபத்தை போக்கணும்னு தானே வந்தோம். இப்ப தர்மபத்தினி இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவர் கலங்கிட்டு இருக்கார். அந்த சமயத்துலதான் அவருக்கு ஒரு போறாரு, பூரி ஜெகநாதரை தரிசனம் பண்றாரு, கண்ணுல ஜலம் வருது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கச்சே அவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, நம்ம திருப்பி நம்ம வந்த வழியாவே ஊருக்கு வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு திரும்பி வந்துட்டு இருக்கார். அதே குளக்கரைக்கு வரார், திருப்பி தன்னோட ஆத்துக்காரை நினைச்சு அழுதுன்னு இருக்கார். அப்போ ஒரு பெண் வேற ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தலைய வந்து மூடிட்டு ஒரு குடத்தை எடுத்துட்டு ஜலம் எடுத்துட்டு போறதுக்காக அந்த குளக்கரைக்கு வரா. இவர் அழுதுன்னு இருக்கிறத பாக்குறா. அவளுக்கு அழுக வந்து விடுறது. அந்த குடத்தை கீழே போட்டுட்டு வந்து இவர் காலை புடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சு விடுறா. யாருமா நீ, எதுக்காக அழறமான்னு இவரு கேட்கிறார். அப்போ அந்த அவ தலையில போட்டு இருக்க அந்த முக்காட விலைக்கு பாக்குறச்சே தெரியுது அது தன்னோட ஆத்துக்காரி அப்படின்னு. என்னம்மா நீ கிடைச்சிட்டியா, ரொம்ப சந்தோஷம், இத்தனை நாளா எங்கம்மா போயிட்டேன்னு அவருக்கு கண்ணீரா வருது. சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு வெறும் கண்ணீர் தான் வருது. சுவாமி நான் அபச்சாரப்பட்டுட்டேன், என்ன ஒருத்தன் வாயில துணிய வச்சு அடைச்சி அழைச்சிட்டு போயிட்டான், என்னோட பதிவிரதா தர்மம் எடுத்து, நான் நல்ல குடும்பத்துல பிறந்தேன், நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டேன், நல்ல ஆத்துக்காரர் அமைஞ்சார், தர்ம அனுஷ்டானங்களெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்னோட பதிவிரதா தர்மம் போயிடுத்து, என்ன மன்னிச்சிருங்கோ, ஆனாலும் என்னை கைவிட்டுட்டு போயிடாதீங்கோ, நான் ஒரு வேலைக்காரியாவாச்சும் உங்களோட தூரம் இருந்துக்கிறேன் அப்படின்னு விஞ்ஞாபனம் பண்றான். உடனே இவர் சொல்ற, உன்னை கைவிடுறதுக்கா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல, எந்த பாப்பமும் பண்ணிடல, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிராயச்சித்தை இருக்கும், நம்ம போய் என்ன பண்ணலாம், பூரியில ஜெகநாத பண்டிதர் கிட்ட இதுக்கான பிராயச்சித்தை கேட்போம் அப்படின்னு அழைச்சிட்டு போறார். அந்த சம்பாஷணை தான் இப்போ சுவாமி கேட்டிருக்கார், பகவன் நாம போதேந்திரால் கேட்டிருக்கார். உடனே இவர் உள்ள வரார், உள்ள வந்து நமஸ்காரம் பண்றார். உடனே எத்திகள் ஆத்துக்குள்ள வந்தா நம்ம நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா, எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்றார். அப்போ இவர் ஒரு பிராயச்சித்தத்தை சொல்றார். அந்த பண்டிதர், அதாவது மதுர கவி லட்சுமிதர கவியுடைய புத்திரர் ஒரு பிராயச்சித்தம் சொல்றார். இவ்வளவுதானாமா, இதுக்கு போய் ஏமா அழற, ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொல்லு, அதே நதி தீரத்துல போய் நீராடு, நீ சரியா போயிடுவே, உன்னோட பாபம் போயிடும், உனக்கு அதான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்றார். உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கறது, லட்சுமிதர கவியோட ஆத்துக்காரு, இவரோட அம்மா. ஏய் என்னடா இப்படி ஒரு உபாயத்தை சொல்லின்னு இருக்க அப்படின்னு. உடனே இவருக்கு என்னது இது, நம்ம சரியா தானே சொல்லியிருக்கோம், அம்மா ஏன் நம்மள வெய்யரா, ஏன் நம்மள திட்டுறா அப்படின்னு பாக்குறார். இதுவே அப்பாவா இருந்தா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். ராமா அப்படின்னு ஒரு தடவை சொன்னாலே போறோம், அந்த பாபம் போயிடுத்துன்னு சொல்லியிருப்பார். ஒரு பொருளை 3 மடங்கு சொல்றதை விட 1 மடங்கு கொடுத்தாலே போறோம் அப்படின்னா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. உதாரணத்துக்கு தங்கத்தோட விலை ஒன்னா இருக்கு, வெள்ளியோட விலை ஒன்னா இருக்கு. தங்கத்துக்கு வசதி ஜாஸ்தி, அதோட விலை அதிகமா இருக்கு, வெள்ளியோட விலை கம்மியா இருக்கு. ஏன்னா அது தங்கத்தை விட அதுக்கு மதிப்பு கம்மி இல்லையா. அந்த மாதிரி ஒரு பொருளை நிறைய கொடுத்தாதான், இப்ப வெள்ளிய வந்து நிறைய கொடுத்தாதான் 1 கிராம் தங்கத்துக்கு ஈக்குவல் ஆகும் இல்லையா.
அந்த மாதிரி ராமான்னு ஒரு தடவை சொன்னாலே போறோம். இத நான் புரியறதுக்காக நான் சொன்னேன். ராமநாமாவையும் நான் தனங்களையும் நான் ஒப்பிடல, க்ஷம்யதாம். நாம ஒரு தடவை சொன்னாலே போருமே, நீ எதுக்கு 2 தடவை எக்ஸ்ட்ரா சொல்லி அதோட ஸ்ரேயஸை நீ குறைக்கிறதுக்கு நீ பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றார். அத கேட்டுட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. இவர் என்ன பண்றார், பகவான் நம்ம போதேந்திரால், நாளைக்கு காலையில எல்லாரும் கொல்லக்கரைக்கு போறோம், உனக்கு அந்த ஸ்ரேயஸ் கிடைக்கிறத என் கண் கூட நான் பாக்குறேன் அப்படின்னு கூட வரார். அந்த பொண்ணு போறா, அந்த கொலக்கரைக்கு போய் ராமா அப்படின்னு சொல்லி அந்த நதியில தீர்த்தமாடுறா, குளிக்கிறா. எழுந்து இப்படி வரைச்சே அவ என்ன வஸ்திரம் இப்ப போட்டு இருக்காளோ அந்த வஸ்திரம் இல்ல அவ சரீரத்துல. தொலைஞ்சு போன அன்னைக்கு என்ன பூஷணங்கள் என்ன வஸ்திரங்கள்லாம் அவ தரிச்சுட்டு இருந்தாலோ அதோட அப்படியே எழுந்து வரா. அப்படின்னா என்ன அர்த்தம், பவித்திரமாயிட்டா அப்படிங்கறத அங்க இருக்கிற எல்லாரும் கண்கூடா பாக்குறா. வந்து முதல் நமஸ்காரம் பகவான் நாம போதேந்திராளுக்கும் லக்ஷ்மிதர கவியோட புத்திரருக்கும் பண்றா. பகவான் நாம போதேந்திராள் அவருக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணினார் தெரியுமா? முதல்ல சுவாமி அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா, குரு அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா, என்ன பண்ணினார்னா, நாளைக்கு உன் கையால எனக்கு பிக்ஷை. ஒரு யத்தி அவ்வளவு சீக்கிரம் பிக்ஷை எல்லார்ட்டையும் வாங்கின்ற மாட்டான். அந்த தர்ம அனுஷ்டானத்தோட இருக்கிறவர்கள்ட்ட தான் வாங்கிப்பா. இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் அந்த பொண்ணுக்கு யாரு கொடுக்க முடியும்? உங்களுக்கு வாழ்க்கையும் கிடைச்சது, குரு கடாட்சமும் கிடைச்சது அப்படிங்கிறது இந்த சரீரத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க கூடிய விஷயம். அடுத்தது யாகங்கள் பத்தி சொல்லுவா. 1000 அஸ்வமேத யாகம் அத பண்றதை விட 100 வாஜ்பேய யாகம் பண்றதை விட ஒரு தடவை நாமான்னு சொன்னா கிடைக்கக்கூடிய பலன் வசதி. வாஜ்பேய யாகம் அப்படிங்கிறது அவ்வளோ சாமான்யமா எல்லாராலையும் பண்ணக்கூடிய யாகம் கிடையாது. முதல்ல அதுக்கு வேத அத்தியனம் பண்ணிருக்கணும். கிரமமா நியமமா பிரம்மச்சரிய தர்மத்தை கடைபிடிச்சுண்டு ஒரு வேத பாடசாலையில ஒரு குரு கிட்ட சேர்ந்து மூல பாராயணத்தை பண்ணி அதுக்கப்புறம் பத்தம் கிரமம் ஜட இதெல்லாம் பண்ணி கணபாடிகள் அந்த மாதிரியான அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் கிரகஸ்த தர்மத்துல ஈடுபட்டு ஆத்துக்காரியோடு சேர்ந்து ஔபாசனம், அக்னி உபாசனம் தான் ஔபாசனம். ஔபாசனம் பண்ணி ஔபாசனம் அக்னியில இருந்துதான் ஆத்துல வந்து ஸ்ராத்த காரியங்கள்லாம் கூட பண்ணுவா. அப்படி நித்தியம் பண்ண முடியாததுனால்தான் ஸ்ரார்த்தத்தன்னைக்கு முன்னாடி நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இல்லைன்னா ஸ்ரார்த்தத்தன்னைக்கு ஆத்துவாதியார் என்ன பண்ணுவார், பிராயச்சித்தம் பண்ணி அக்னி உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த அக்னியில இருந்துதான் ஸ்ரார்த்தத்தை ஆரம்பிப்பார். அப்பேற்பட்ட வசதியானது அக்னி உபாசனம். ஔபாசனம் பண்ணணும், அதுக்கப்புறமா அக்னிஹோத்திரம் எடுத்துக்கணும். 3 அக்னி, அந்த அக்னிஹோத்திரம் எடுத்துப்பா. அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது இப்போ சந்தியாவந்தனம் அப்படின்னு பண்றச்சே காலையில சாயங்காலம் மத்தியானம் பண்ணுவா இல்லையா சந்தியாவந்தனம். அதுல ஒரு வேலை விட்டுடுத்துனா கூட சேர்த்து பண்ணிடுவா. இப்ப காலையிலேயே சந்தியாவந்தனம் பண்றச்சே ஆபீஸ் போனோம் அப்படின்னா மத்தியானத்துக்கு சேர்த்து அவ பண்ணிட்டு போயிடுவா. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் வந்து சேர்த்து ஏதோ ஒண்ணு பண்ணுவா, அர்க்கியம் விடுவா, ஏதோ ஒண்ணு கம்மியாவாச்சும் பண்ணிடுவா, கிஞ்சித்தாச்சும் பண்ணிடுவா. ஆனா அந்த மாதிரி அக்னிஹோத்திரத்தை பண்ண முடியாது. அந்த நேரம் காலையில சூரியோதயம், சாயங்காலம் சூரிய அஸ்தமனம், அந்த காலத்தை உச்சரிச்சு அந்த காலத்தை அனுஷ்டானம் பண்ணிதான் அதை பண்ணியாகணும். அவ்வளோ நியம நிஷ்டையோட கூடியது அந்த அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்குச்சேவே ஒரு பட்சத்துக்கும் 15 நாள்னு சொல்லக்கூடிய ஒரு பட்சத்துக்கும் அமாவாசை பிரதமைக்கும் பௌர்ணமி பிரதமைக்கும் சுக்லபக்ஷ பிரதம கிருஷ்ணபக்ஷ பிரதம 2 பிரதமைக்கும் இஷ்டி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரச்சவே என்ன பண்ணணும், அவ அடுத்தது என்ன பண்ணணும்னா சோமயாகம் பண்ணணும். அவ அடுத்தது இதுக்கு முன்னாடி பசுபந்தம் பண்ணுவா. பசுபந்தம் பண்ணதுக்கு அப்புறமா சோமயாகம் பண்ணணும். சோமயாகம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு வாஜ்பேய யாகம் பண்ணக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும். இப்பேற்பட்ட அனுஷ்டானங்கள் எல்லாம் கூடினதுதான் ஒரு வாஜ்பேய யாகம். அந்த மாதிரி 100 வாஜ்பேய யாகம் பண்ணினா என்ன பலனோ அதை விட அதிகமான பலனை ஒரு தடவை ராமான்னு சொன்னா நமக்கு கிடைச்சுடுறது அப்படின்னு சொல்றா. இத வந்து பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, யஜ்ஞங்களுக்குள்ள யாகத்துக்குள்ள நான் ஜபமா இருக்கிறேன், ஜப யஜ்ஞோஸ்மி ஜபமா இருக்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்றார். பத்ராச்சல ராமதாசர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம வந்து எதை சுபதினம்னு சொல்லுவோம், இன்னைக்கு இந்த திதி, இன்னைக்கு இந்த கிழமை, இது இந்த நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்துட்டு இது சுபதினம், இது கரி நாள், இது அசுப தினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் பத்ராச்சல ராமதாசர் என்ன சொல்றாருன்னா, நீ ராமான்னு எப்ப சொல்றியோ, எந்த நாள்ல சொல்றியோ அது சுதினம்,
அதுதான் உனக்கு நல்ல நாள். நீ ராமான்னு சொல்லாத நாளெல்லாம் அது முகூர்த்த நாள்னு கேலண்டர்ல பஞ்சாங்கத்துல போட்டிருந்தா கூட சரி, அது சுதீனம் கிடையாது. அதனால நம்ம எப்பெல்லாம் ராமான்னு சொல்றோமோ அது எல்லாமே சுபதினம் அப்படின்னு சொல்றார். போதேந்திர நாள் இன்னொன்னு சொல்றார், திக் தேச கால அனபேக்ஷத். நாமாக்கு திக்கு கிடையாது. இப்போ ஆத்துல ஜபம் பண்றச்சே கிழக்கு பார்த்து உட்காந்து சொல்லணும், வடக்கு பார்த்து உட்காந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா. புருஷாலாம் சந்தியாவந்தனம் பண்றச்சே காலையில கிழக்கு நோக்கி இருக்கணும்பா, மாலையில சாயங்காலத்துல மேற்கு நோக்கி இருக்கணும்னு சூரியனோட திக்க நோக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. நதியில நீராடுறச்சே நதி எந்த திக்க நோக்கி போறதோ அதுக்கு ஆப்போசிட் திக்ல இருந்துதான் நீராடணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இந்த மாதிரி திக் தேச காலம்லாம் இருக்கு இல்லையா, இது ராமநாமாக்கு கிடையாது. திக் தேச கால அனபேக்ஷத், அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. எந்த திக்க பார்த்து வேணாலும் சொல்லலாம், எந்த காலத்திலயும் சொல்லலாம். ராத்திரியில சொல்லலாம், நடுராத்திரியில சொல்லலாம், பகல்ல சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஸ்நானம் பண்ணாமையும் சொல்லலாம், ஸ்நானம் பண்ணிட்டும் சொல்லலாம், பல்லு தேய்ச்சும் சொல்லலாம், தேய்க்காமையும் சொல்லலாம். சொன்னா போறோம். அப்பேற்பட்ட ரொம்ப 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 துர்லபமான விஷயம் ராமநாமம். கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனும் பாடீரே, கீர்த்தனும் பாடீரே, ஹரே ராமா. முரளிதர சுவாமிகள் மகாரண்யம் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் சொல்லியிருக்காரு, கலியையும் பலி கொள்ளும். அந்த கலியையே நம்மளை விட்டு ஓட வச்சிரும், கலி புருஷனையே நம்மளை விட்டு ஓட வச்சிரும். துளி நியமமும் இல்லாத, எந்த தேசம் காலம் எதுவுமே இல்லாத, எந்த நியம நிஷ்டையும் இல்லாத கீர்த்தனத்தை பாடுங்கோ அப்படின்னு அவர் சொல்றார். ஆண்டாள், நம்ம 12 ஆழ்வார்கள்ல ரொம்ப 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 ஸ்ரேயஸோட இருக்கக்கூடிய ஆண்டாள், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றான். நம்ம வாயால பாடி மனதால சிந்திச்சோம் அப்படின்னா நம்மளோட தோஷம் எல்லாம் போயிடுறது அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கார். பீஷ்மர் அம்பு படிக்கையில இருந்து தர்ம அனுஷ்டானங்களை பத்தி எல்லாம் சொல்றார். தர்மத்தெல்லாம் கேட்டுக்கிறார் தர்மபுத்திரர். அப்புறம் அவருக்கு ஒரு டவுட் வருது, ஒரு கேள்வி கேட்கிறார். கிம் சபன் முச்சதே ஜந்தூர் ஜென்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு கேட்கிறார். கிம் சபன் முச்சதே ஜந்தூர், கிம்னா என்ன? எனக்கு இவ்வளவு தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் சொன்னேன், பட் இந்த எல்லா தர்மத்திலையும் பெரிய தர்மம் எது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பீஷ்மர் சொல்றார், ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். ஜெகத் பிரபும் தேவதேவம், அந்த பிரபு, இந்த ஜெகத்துக்கே பிரபுவா இருக்கக்கூடிய சுவாமி எந்த விஷயத்துல சந்தோஷப்படுறாரோ, அனந்தம் புருஷோத்தமம், அந்த புருஷோத்தமன் சந்தோஷப்பட்டுட்டான் அப்படின்னா உனக்கு தர்மம் பழிச்சுடுத்துன்னு அர்த்தம். அதுதான் பெரிய தர்மம், இருக்கத்திலேயே வசந்த தர்மம். அந்த பகவான திருப்திப்படுத்துறது, அந்த பகவான சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப நம்ம பகவான சந்தோஷப்படுத்தி இருக்கோமா? பகவான் நம்மளோட விஷயங்களால, நம்ம பண்ணக்கூடிய செயல்களால திருப்தி அடைஞ்சிருக்காரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிட்டானா நம்மளாம் அன்பா சொல்றோமே, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்வார், நமக்கு இந்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபாடு வந்துடுது அப்படின்னா பகவான் நம்ம மேல கருணை பண்ண ஆரம்பிச்சுட்டார், நம்ம விஷயங்கள திருப்தி அடைஞ்சுட்டார் அப்படின்னு அர்த்தமா. என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல சத்சங்கம். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோமே, சத்சங்கத்துல ஈடுபாடு வரும். அந்த சத்சங்கத்துல ஈடுபாடு வந்துடுத்து அப்படின்னா நமக்கு பகவானோட கிருப்பை கிடைக்க ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இத்தனை கோடி ஜென்மாக்கள்ல பண்ண புண்ணிய பலன் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து, பகவான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுடுறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2வது விஷயம், வேத பாராயணம். வேதத்தின் மேல நமக்கு பிரியம் வரும். வேத பாராயணம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போகணும், சிரவணம் பண்ணணும்ன்ற அந்த ஆசை வரும். கணபாராயணம் எல்லாம் கேட்கணுமே. எல்லாரும் வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் பகவான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும், அவ எந்த ஊரை எந்த நாட்டை சேர்ந்தவாளா இருந்தாலும் சரி, ஒரு தடவையாவது கணபாராயணம், நம்ம சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நம்ம பாரத தேசத்துல நடக்கக்கூடிய கணபாராயணத்தை கேட்டு சிரவணம் பண்ற பாக்கியம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தமிழ் பேசுறச்சே பார்த்தேன்னா, மதுரையில பேசுற தமிழ் ஒரு மாதிரி இருக்கு, சென்னையில பேசுற தமிழ் ஒரு மாதிரி இருக்கு, திருநெல்வேலி தமிழ் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா காஷ்மீர்ல இருக்கிற பண்டிட்ல இருந்து கன்னியாகுமரியில இருக்கிற பண்டிட் வரைக்கும் ஒன்னா உட்காந்து அவ வேத பாராயணம் பண்ணாள்னா, அதுலயும் கணபாராயணம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குரல்ல ஒரே மாதிரி ஏற்றம், ஒரே மாதிரி இறக்கும், ஒரே குரல்ல சொல்ற மாதிரி இருக்கும். அது 100 பேர் சேர்ந்து சொன்னாலும் சரி ஒரே குரல்ல ஒலிக்கும். அப்படி
அப்படி ஒரு தபஸ், அப்படி ஒரு கட்டுப்பாடு அதுக்கு, அப்படி ஒரு 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 தபஸ் அதுக்கு தேவைப்படுறது. அப்படி இருந்தா மட்டும்தான் அது கைவசப்படும். அப்பேற்பட்ட வேத பாராயணத்துல நமக்கு பிரியம் உண்டாகும், பிரீத்தி உண்டாகும். அங்க பாராயணம் நடக்கிறதா அப்படின்னு நம்ம தேடி ஓடி போய் கேட்டு நம்ம அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த பிரியம், அந்த பிரேம வேத பாராயணத்து மேல வந்துடுத்து அப்படின்னா பகவான் நம்மள கிருப பண்ண ஆரம்பிச்சுட்டார். நம்மளோட புண்ணியங்கள்லாம் நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. நம்மளுடைய விஷயங்கள்னால பகவான் திருப்தி அடைஞ்சுட்டார் அப்படிங்கிறது பிரமாணம். அடுத்தது 3வது விஷயத்த சொல்றார் பிரேமியன்னா, நாம ருச்சி. நாமா சொல்றதுல ருச்சி வந்துடுமா? சுச்சோ, நம்ம என்ன இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கோம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லலாமே, ராமராமா சொல்லலாமே, கேசவா சொல்லலாமே, அனந்தா அச்சுதா கோவிந்தா அப்படின்னு சொல்லலாமே, நம்ம என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடுமா? அப்படி நாமா மேல ருச்சி வந்துடுத்துனா பகவான் நம்ம செயல்களால திருப்தி அடைஞ்சுட்டார் அப்படிங்கிறது சொல்லுவா. ஏன் அப்படின்னா, பகவானை நிறைச்சி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லுவா. ஒரு சொட்டு ஜலமாவது நம்ம கண்ணுல இருந்து வரணும். துக்கத்தை நினைச்சு கிடையாது, அந்த பகவான நினைச்சு. நம்ம மேல இவ்ளோ கிருப பண்ணியிருக்கானே, நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து, நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து, நமக்கு பேசுறதுக்கு சக்தியை கொடுத்து, நமக்கு சாப்பிடுறதுக்கு பண்டங்களை எல்லாம் கொடுத்து, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை ஜரிக்கிறதுக்கு வயத்துல ஜாடராக்னிய கொடுத்து, அந்த சக்தி போய் இந்திரியங்களுக்கு எல்லாம் சேர்றதுக்கு கிருப்ப பண்ணி, நம்ம மேல இவ்வளோ கிருப்பையா பரம தயாளுவா இருக்கக்கூடிய அந்த சுவாமியை நினைச்சு ஒரு சொட்டு ஆனந்த கண்ணீர் கண்ணுல வந்துடுச்சு அப்படின்னா பகவான் நம்ம மேல திருப்தி அடைஞ்சிட்டார், நம்ம செயல்களால திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றார். அப்போ பகவான் நாம வாயில வரணும்னா அப்ப நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணுமா, பாக்கியம் பண்ணிருக்கணுமான்னா ஆமா. இந்த ஒரு கதை சொல்லி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். வால்மீகி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு ராமாயணத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு சத்கதையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு எல்லா காரணமும் வால்மீகி பகவான். அந்த வால்மீகி பகவானோட பூர்வாசிரம நாமா ரத்னாகரன். ஒரு வேடுவரா இருக்கார். அவருக்கு வருமானம் போற மாட்டேங்கிறது, சம்சார சாகரத்துல அவருக்கு வருமானம் போறல, திருடுறார். நாரதர் கிட்ட திருட வரார். அப்ப நாரதர் கேட்கிறார், நானே ஒரு துறவி, என்கிட்ட வந்து திருட வந்திருக்கேன், எதுக்காக நீ திருட வந்திருக்கேன்னு கேட்கறச்சே, நான் இந்த மாதிரி ஒரு சம்சாரி, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுறது, திரவியங்கள்லாம் தேவைப்படுறது, அதனால திருட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு உடனே இவர் கேட்கிறார், சரி இதெல்லாம் திருடுறியே, இது பாப்பம் இல்லையா, இந்த பாப்பத்தெல்லாம் யார் வாங்கிப்பா அப்படின்னு கேட்கிறார். நான் என்னோட குடும்பத்துக்காக தானே இதை பண்றேன், என் குடும்பத்துல இருக்கவெல்லாம் வாங்கிப்பா அப்படின்னு சொல்றார். உடனே நாரதர் என்ன பண்றாரு, அப்ப போ நீ போய் உன் ஆத்துல போய் உன் ஆத்துல இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வா, யார் உன்னோட பாப்பத்தை எடுத்துக்கிறான்னு அப்படின்னு சொல்றார். உடனே ரத்னாகரர் என்ன பண்றார், நாரதர முனிவரை வந்துட்டு மராமரம் அப்படிங்கிற அந்த மரத்துல கட்டி வச்சுட்டு போறார். போய் ஆத்துல நேரம் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்கிறார், என் பாவத்தெல்லாம் நீ வாங்கிக்கிறா அப்படின்னு கேட்கிறார். அம்மா அப்பா என்ன சொல்றா, நீ என்னோட பெத்த கடமைக்கு நீ தான் வந்து எனக்கு வந்து சாதம் போடணும், அதனால நீ வந்து உழைச்சு கொண்டு வருவியா என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது, சாதம் போட வேண்டியது உன் கடமை, உன் பாப்பத்தை நான் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். சரி, நான் அடுத்தது ஆத்துக்காரி கிட்ட போறார். அவ என்ன சொல்றா, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, அதனால அது உன்னோட தர்மம், நீ தான் என்ன காப்பாத்தி ஆகணும், உன் பாப்பத்தெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். சரி, பசங்க கிட்ட போறார். குழந்தையெல்லாம் அதே தான் சொல்றது, நீ தானப்பா என்னோட அப்பா, நீ தான்ப்பா என்ன பாத்துக்கணும், நாங்க பெரியவாளார வரைக்கும், அதனால அந்த பாப்பத்தை நான் வாங்கிக்க முடியாதுன்னு சொல்றார். நேரா ஓடி வரார். நாரதர் கிட்ட நமஸ்காரம் பண்றார். நாரத மகாமுனிவர் கிட்ட, யாருமே என் பாப்பத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறா, இவாளுக்காகவா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சரணாகதி அடைகிறார். அப்ப இவர் என்ன சொல்றாரு, உன்னோட பாப்பத்தெல்லாம் போக்கணும்னா ராமநாமாவை ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்றார். இவர் வாயிலிருந்து ராமா வரல, இந்த நாமா வரல. நமக்கெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரே ராமான்னு, அவர் வாயில அது வரல, வால்மீகி பகவான் வாயில அது வரல. ஏன்னா அவர் வால்மீகி ஆகல, அப்போ ரத்னாகரநாதன் இருந்துட்டு இருக்கார். இப்ப என்ன பண்றார், இவர் இன்னொரு உபாயம் சொல்றார். நாரத மகாமுனி, நீ இப்ப என்ன எந்த மரத்துல கட்டி வச்சிருக்க அப்படிங்கிறார். மராமரம் அப்படிங்கிறார். இதையே திரும்ப திரும்ப சொல்லின்று அப்படிங்கிறார். மரா 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 மரான்னு சொல்லிட்டே இருக்காரு. அது ராம ராம ராமன் மாறிடுறது. அப்படியே உட்காந்து தபஸ் பண்றார். அவர் மேல ஒரு புத்து உருவாயிடுறது. அதனால்தான் புத்துக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல வல்மீகம் அப்படின்னு பேரு. அதனால்தான் அவரு வால்மீகி அப்படின்னு அவருக்கு பேர் வந்துடுறது. அப்போ பகவானோட ராமா அப்படிங்கிற அந்த நாமா ஒரு தடவை நம்ம வாயில இருந்து வரணும் அப்படின்னா அத்தனை கோடி ஜென்மால நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். இது வந்து பகவான் நம்ம போதேந்திரால என்ன சொல்வா அப்படின்னா, சுலபம் மதுரம் சுஸ்வரம் துர்லபம் அப்படின்னு சொல்றார். சுலபம் நாமா சொல்றது படி ஈஸி, ரொம்ப ஈஸி. சுலபம். மதுரம் கேட்க கேட்க இனிமை, மதுரம் தேன் மாதிரி இனிக்கிறது மதுரம். சுஸ்வரம் நல்ல ஸ்வரமா இருக்கு, நல்ல லயத்தோட இருக்கு. ஆனா துர்லபம், அவ்வளவு சீக்கிரம் வசப்பட்டுடாது.
நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கணும்னு கூட நினைப்போமே தவிர நாமா சொல்லணும்ன்ற நினைப்பு நமக்கு வர்றதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுமே. அதனாலதான் அது துர்லபம் அப்படின்னு பகவான் நாமா போதேந்திரால் சொல்றார். இதனால பல கோடி இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா நாமாவை சொல்றதுக்கு, பகவான் நாமாவை சொல்றதுக்கு, அதோட ஸ்ரேயஸை பத்தி சொல்றதுக்குலாம் நமக்கெல்லாம் இந்த ஜென்மா போராது. இருந்தாலும் கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்துல ஏதோ என்னோட சிற்றறிவுக்கு நான் படிச்ச விஷயங்கள், நான் தெரிஞ்சின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். நமக்கு பகவான் அயோத்தியில நமக்கு கோவில் கட்டின்னு இருக்கா. இந்த சமயத்துல நம்ம எல்லாரும் இந்த ராமநாமாவை சொல்லி நம்மளுடைய ஸ்ரேயஸ, நம்மளுடைய சனாதன தர்மத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சு ரொம்ப சுலபமா பகவான் கிட்ட போறதுக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்துருக்கா பெரியவா எல்லாருமே. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாமா சொல்லுவோம், முடிஞ்ச வரைக்கும் ராம லிக்கிதமாவும் பண்ணலாம், எழுதி ஜபிக்கலாம், நம்ம சொல்லியும் பண்ணலாம். நம்ம சரீர தர்மம், இடம், நேரம், காலம் ஒத்துழைச்சது அப்படின்னா ராமநாமாவை எழுதுவோம், முடிஞ்ச வரைக்கும் நாமாவை சொல்லுவோம், எப்பயும் சொல்லுவோம். எப்பவுமே அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு, அந்த சீதாராம பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு நம்ம எல்லாரையும் இந்த சத்சங்கத்துல வைக்கட்டும். இன்னும் நிறைய சத்சங்கத்துல நம்ம அனுபவிக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம ராம ராம. ஸ்ரீ குருப்யோ நமஹ.